வெல்கம் டு அன்னபூர்ணி கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க. எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகுளுந்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதோட கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிஞ்சதும் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட 5-6 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வத்துற வரைக்கும் ஸ்டவ்லேயே அடுப்புலேயே வச்சுருங்க. குழம்பு வற்றி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததும் இறக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ எங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா குழம்பு கொதித்து கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் அடுப்புலேயே வச்சுருங்க. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. குழம்பு திக்காகவும் அப்புறம் பார்ப்போம். தேங்காய் ஊற்றாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு கொதித்து நல்லா வத்திருச்சுங்க. மற்றவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு வெள்ளை சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வடைங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வச்சேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க.